அதிமுகவின் இரு அணிகளையும் இணைப்பது குறித்து இரண்டு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. கிரீன்வே சாலையில் ஓபிஎஸ் அணியினரும், ராயப்பேட்டை கட்சி அலுவலகத்தில் எடப்பாடி அணியினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை அங்கு இருக்கும் செய்தியாளர் ராஜ்குமார் மற்றும் ஸ்டாலினிடம் கேட்டறியலாம். ராஜ்குமார், இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை ஓபிஎஸ் அணியினர் நேற்று முன்வைத்திருந்தார்கள். ஒன்று, சிபிஐ விசாரணை வேண்டும், ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும். அதேபோன்று சசிகலா, தினகரன் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தார் 30 பேரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் இன்றைய தேதியில் என்ன மாதிரியான ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன? கார்த்திகேயன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு மேல் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கிரீன்வே இல்லத்தில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் வீட்டிற்கு முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி மற்றும் மோகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் வெளி மாவட்டத்திலிருந்து ஆதரவு நிர்வாகிகளும் வந்திருக்கிறார்கள். நேற்று ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் தெரிவித்திருந்த அந்த கோரிக்கை பின்பாக நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணி சார்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. நேற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு நிர்வாகிகளுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியிருந்தார். இன்று மீண்டும் ஆலோசனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கட்சி அலுவலகத்துக்கு செல்கிறார். அவருடைய அமைச்சர்களுடன் ஆலோசனையில் அவர் ஈடுபட இருக்கிறார். இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த இரு அணிகளும் இணைவது குறித்த அந்த பேச்சுவார்த்தையும் கோரிக்கைகள் குறித்து இன்று அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுதோ இந்த இடத்திலிருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவு நிர்வாகிகள் ஆலோசனை செய்து மதியம் நேரத்தில் இவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எனவே காலை 11 மணிக்கு மேல் முக்கிய நிர்வாகிகளுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனையில் ஈடுபட்டு நேற்று அறிவித்த அந்த அறிவிப்புகளுக்கு பின்பாக இன்று அவர்கள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க இருக்கிறார்கள், குறிப்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து வேறு விதமான பேச்சுவார்த்தையோ அல்லது பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கலாம் என்பது போன்ற அறிவிப்புகள் இன்று வந்தால் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவு அணியிலிருந்தும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இன்று அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கார்த்திகேயன்.